அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் கிடைக்க போகும் பலன் என்ன, சாதகமா பாதகமா, அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி விருச்சகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு. மேஷ ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் முறை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் சுக்கிரன் கேது ஆகிய வீரியம் நிறைந்த மூவரும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புதனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாரு. இதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்பாராத பல சாதகங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பாக கடகராசினியர்களுக்கு இதுவரை கண்டகச்சனியாக இருந்த பகவான் சற்று விலகினாலும் அவர் இந்த காலகட்டங்களில் அஷ்டம சனியாக இருக்கிறாருங்க. அவர் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு எதிலும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. இன்றைக்குரிய சூரியன் 6இல் இருப்பதால் உங்களுக்கு தனவரவுகள் சிறப்பாக இருக்குங்க. அரசாங்க அனுகூலங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதாலும் அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்குங்க. பெரிய சிக்கல்கள் இந்த வாரத்தில் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. 3இல் உள்ள கேது உங்களுடைய மனோரதங்களை, அதாவது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்க இருக்கிறாருங்க. புதன் விருச்சகத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறாரு. கேது சாதகமாக இருப்பதால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே பலிதமாக இருக்குதுங்க. தெளிவ தரிசனம் உண்டுங்க. பகை விலக இருக்குது. வழக்குகள்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம தொழில்காரகரான சனி பகவான் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால அவரால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாதுங்க. இதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன் குரு சுக்கிரன் நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு உதவிகரமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. விவாகரத்து போன்ற பிரச்சனைகள் சமரசத்தில் முடியுங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கலந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. தற்போது அவர் அஷ்டம ராசி, அதாவது கும்பராசியில் சஞ்சரிப்பதால வேலை சுமையும் பொறுப்புகளும் அலுவலக கடுமைகளும் சற்று அதிகமாக இருக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வேலை வாங்கி கோழி கொடுப்பவர் என்பதால இப்போது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகள் உங்களுக்கு சற்று சிரமமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்குங்க. உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்தினாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய
அச்சம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சக ஊழியர்களுடன் பழகும் போது முன்கோபம் வேண்டாங்க. வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களை பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அளவு போக சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுது. கூடுமான வரைக்கும் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சிருக்குதுங்க. இந்த வாரம் முழுவதுமே அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வார கிரக நிலைகள் போட்டிகள் குறைய இருக்குது. உங்களுடைய சரக்குகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்குங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான சில வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க. கிரக நிலைகளின்படி ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலையை விரிவுபடுத்த கிரகங்கள் ஆதரவாக சுபபலம் பெற்று வளம் வருதுங்க. ஏற்றுமதி வர்க்கத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் அமோகமாக லாபம் பெற இருக்குதுங்க. இறக்குமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதால உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சினிமா துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. இயக்குநர்கள், புகைப்பட நிபுணர்கள், நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அனுகூலம் மிகுந்த ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வரவிருக்கும் தேர்தல் போட்டியில வெற்றி எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மக்களிடையே ஆதரவு பெருக இருக்கு. கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. சுக்கிரன், ராகு மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் மறைமுக வருமானத்தை உறுதி செய்துங்க. ஒரு சிலர் வேறு கட்சிக்கு மாற இருக்காங்க. இதனால் ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே கிடைக்க இருக்குதுங்க. கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் புதன் அனுகூலமாக இல்லைங்க. கூடுமான வரையில் படிப்பில் முன்னேற்றம் சுமாராகவே இருக்குங்க. அதன் பிறகு படிப்படியாக பாடங்கள மனம் ஈடுபட இருக்கு. மனதில் தெளிவு பிறக்க இருக்குதுங்க. கேள்விகளை சரியாக புரிந்து கொண்டு சரியாக பதிலளிக்கும் திறனை உங்களுக்கு அளித்தருள இருக்கிறாருங்க. புதன் விவேகம், புத்தி சாதுரியம், நினைவாற்றல், மன தெளிவு ஆகியவற்றை அளித்தருள இருக்கிறாருங்க. புதன் பகவான் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விரையாதிபதி புதன் 5ஆம் இடத்தில் செவ்வாயோடு இருக்கிறாருங்க. நீங்கள் எச்சரிக்கையோடு இல்லாவிட்டால் தேவையற்ற பழி சொற்களை ஏற்க வேண்டி இருக்குங்க. எனவே மாற்றங்களோடு பழகுவதிலும் மற்றவர்களோடு பழகுவதிலும் வாய் வார்த்தை பேசுவதிலும் எச்சரிக்கையும் கவனமும் தேவைங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனக்குழப்பம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்களில் மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையோடு செயல்படும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் திருநள்ளாறு, திருக்கொள்ளுக்காடு, சூரியனார் கோவில் தரிசனம் கைமேல் பலன் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.